ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான சூப்பரான தீபாவளி ஸ்வீட் ரெசிபி மத்தூர் பேடா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் கீ எடுத்திருக்கேன். கீ நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா 250 கிராம் பால் பவுடர் எடுத்திருக்கேன். இதில் போட்டு நல்லா கலக்கலாம். கீ நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதில் 1 கப் பால் நான் ஃபஸ்ட்டு விடுறேன். பெரிய கப்பில் சின்ன கப்பில் விடுங்க. ரொம்ப கொழ கொழன்ற அளவுக்கு விட்டுறாதீங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அல்வா பதத்துக்கு வரும். கிண்டிக்கிட்டே இருங்க. திருப்பி இது உதிர்ந்து வரும். இந்த டிஷ் ஃபுல்லாகவே நம்ம கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டியதான். இதை நம்ம இப்படி கொத்தி விட்டோம் அப்படின்னா தனித்தனியாக உதிர்ந்து வந்துடும். அந்த பாலோட ஈரம் குறைய குறைய உதிர்ந்து புட்டு மாதிரி அழகா விழுந்துரும். இது இன்னும் கொஞ்சம் ட்ரையாக இருக்கிறதுனால நான் இன்னும் ஒரு அரை கப்பு, நான் வச்சிருந்த கப்லேயே அரை கப்பு பால் சேர்த்துக்க போகிறேன். இதை ஹை ஃப்ளேமில் யூஸ் பண்ணாதீங்க, அடி பிடிச்சிடும். பெரிய பெரிய கட்டியாக இருக்கிறத இப்படி கொத்தி விடும்போது சின்ன சின்ன கட்டியாக உதிர்ந்து வந்துடும். பாருங்க, புட்டு மாதிரி நான் சொன்ன ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இது ரொம்ப ட்ரையாக இருக்கிறதுனால இன்னும் ஒரு அரை கப்பு பால் இதில் விட்டுக்க போகிறேன். இப்படி கிண்டிக்கிட்டே இருந்தேன்னா கலர் கோல்டன் கலரில் டேர்ன் ஆகும். ரொம்ப வறுத்துறீங்கன்னா ரொம்ப ப்ரௌன் கலரில் ஆகிடும். பொன்னிறமாக எடுத்துக்குங்க. இப்போ அந்த அரை கப் பாலையும் சேர்த்து திருப்பி அதே மாதிரி கிண்டி விடுறேன். இதோட பதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உதிரி உதிரியாக தான் இருக்கும். நான் சொன்ன மாதிரி ஒரு நல்ல கலர் வந்துடுச்சு. இதை இப்போ ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதுக்கு பவுடர் ஜீனி தேவை, அதனால ஜீனியை நல்லா பொடி பண்ணி வச்சுக்குங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு ஆற வச்சிடலாம். ரொம்ப ஆறணும்னு அவசியம் இல்லை, மிக்சியில் போட்டு அடிக்கிற அளவுக்கு. இப்போ இதை ஒரு ஜாரில் போட்டுடலாம். அரைச்ச பால் பவுடர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜில் கோவா ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. இதுதான் இதோட கரெக்டான பதம். இது கொஞ்சம் வெதன்னு இருக்கும்போதே இதை உருட்டிடணும், இல்லாட்டினா உருட்ட வராது. நம்ம ஊற்றின நெய்யெல்லாம் பாருங்கள் கையில் அப்படியே தெரியுது. நான் எடுத்த 250 கிராம் பால் பவுடருக்கு 2 ஸ்பூன் நெய், 2 டேபிள் ஸ்பூன் சுகர், பவுடர் சுகர் எடுத்திருக்கேன். இதை இதோட போட்டு நல்லா கலந்து உருட்ட ஆரம்பிச்சிடலாம். நல்லா வார்மாக இருக்கும்போதே உருட்டுறதுனால அழகாக உருண்டையாக வந்துருச்சு பாருங்கள். உங்களுக்கு என்ன ஷேப்பு ரவுண்டு வேணாலும் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு மாதிரி உருண்டை ஷேப்லேயே இப்படி கையால் அமுத்துனா அப்படின்னா ஒரு கோல வடிவத்தில் ஒன்று வரும். அது ஷேப்பு எனக்கு சொல்ல தெரியல. ஷேப் எல்லாம் உங்களோட இஷ்டம்தான். நீங்கள் இதை ஒரு மோல்டில் வச்சு எடுத்தால் கூட ஷேப்பாக அழகாக தான் வரும். நம்ம
இது பிசையும் போது பவுடர் சுகர் வச்சிருந்தோம் இல்லையா, மீதி சுகரை ஒரு தட்டில் ஓரமாக கொட்டிக்கிட்டு நம்ம உருட்டி வச்சிருந்த எல்லா பேடாவையும் இதில் ஜீனியில் பெரட்டி பெரட்டி எடுத்து வச்சிடலாம். பன்னீர் மாதிரி பன்னீர் பாலை திரைய வச்சு அதிலிருந்து பன்னீர் எடுத்து அப்படியும் செய்வாங்க. இது வந்து ஈஸியான மெத்தட். அதே டேஸ்ட்டு தான் இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.